திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். ஜல்லிக்கட்டு போட்டியில எதனால் அந்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதியா. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சொரிப்பாரப்பட்டி சங்கரன் பாறையில் தான் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கியது. இதில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்தனர். இதில் 6வது சுற்றுகளாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தான் ஒவ்வொரு சுற்றுக்கும் 40 வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். இதில் 5 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய இறுதி சுற்றில் 40க்கு மேற்பட்ட வீரர்கள் களமிறங்கி காத்திருந்த நிலையில் இந்த நிலையில் 20க்கு குறைவான காளைகள் மட்டுமே இருந்ததால் கடைசி சுற்று வீரர்கள் களமிறங்கி விழா குழுவினரிடம் கூறினர். இதில் காளைகள் குறைவாக உள்ளது, எங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படியாக இருப்பதால் எப்போது நாங்கள் மாடுகளை பிடிக்குவதற்கு மிக குறைவான எண்ணிக்கையில் மாடுகள் இருப்பதால் இங்க இருக்க வீரர்களால் பிடிக்க முடியாது உள்ளிட்டதை அவர்கள் முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே போல் போட்டியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று தொடர்ந்து விழா கமிட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு காவல்துறையினர் அவர்கள் மைதானத்தை விட்டு வெளியேற சொல்லி கூறியதால் அப்போது ஆத்திரத்தில் இருந்த மாடுபிடி வீரர்கள் தங்களது ஜல்லிக்கட்டு விழாவுக்காக விழா கமிட்டி சார்பில் அளிக்கக்கூடிய அந்த டிஷர்ட்டை ஒட்டுமொத்தமாக கலற்றி அங்கிருந்து தூக்கி வீசி சென்ற காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் வாக்குவாதம் செய்து அந்த விழாவில் இருக்கக்கூடிய அவர்கள் அங்கிருந்து தூக்கி வீசி அங்கிருந்து சென்றனர். பின்னர் 5ஆம் சுற்றில் விளையாண்ட மாடுபிடி வீரர்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நிறைவு செய்யும் நிகழ்வானது நடைபெற்றது. இது ஜல்லிக்கட்டு முடிவிற்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவிழ்க்கப்படாத காளைகளை வெளியேற்றப்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கும் கமிட்டியினருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதமே பார்க்க முடியும். இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது நிகழ்ந்தது. தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அந்த இடத்துல செய்யும் அந்த காணொலியில் காக்க முடியும். அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அவர்களுக்கு உள்ள அனுமதி பெறுவதற்கு 2000 ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் அதில் கொடுத்ததாகவும் இதில் எங்களுக்கு மாடுகள் எதுவும் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டப்பட்டு அந்த இடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ராதியா, உங்க தகவல்களுக்கு நன்றி வசந்த்.